கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பட்டுவாடா செய்ய பணம் பதுக்கி வைத்திருந்ததாக திமுக நிர்வாகி பூஞ்சோலை சீனிவாசன் குடோனில் சுமார் 11 கோடியே 55 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக திமுக எம்பி கதிர் ஆனந்த் வேலூர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, விவரங்கள். சுபா, கடந்த 2019 நடந்த தேர்தலில் இந்த வேலூர் லோக்சபா தொகுதியில திமுக சார்பில் அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்த் போட்டியிட்டார். அப்போது துரைமுருகன் வீட்டில வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை செய்ததில் அவருடைய வீட்டில கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் அவருக்கு நெருக்கமான அந்த பூஞ்சோலை சீனிவாசன் சிமெண்ட் குடோனில் சோதனை நடத்தியதில் 11.55 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த பணம் வாக்காளர்களுக்கு பட்டுவாடா செய்வதற்காக பதுக்கி வைக்கப்பட்டதாக தொடர்பாக, அதாவது காட்பாடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கானது வேலூர் நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில இது தொடர்பான இந்த வழக்குல இன்று, அதாவது வேலூர் எம்பி கதிர் ஆனந்த் ஆஜராகி இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி முரளி.